இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க. கிரில் போட்டு கொண்டிருந்தோம், போட்டு முடியுது. ஒரு பாட்டி வந்து சொன்ன வெள்ளக்கார கிரில் போடக்கூடாதான்னு சொல்லி உடனேயுமே நிப்பாட்ட சொன்னா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். பார்க்கில் கிரில் போட போகிறோம். சிக்கன், ஃபிஷ், மற்றது என்னென்னு பார்ப்போம். சோளம் கிடைக்கல, சோளம் கிடைச்சா கிரில் போடலாம்னு இருக்கிறோம். நல்ல வெதர் இன்றைக்கு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சிக்கன், ஃபிஷ், பிக் எல்லாமே இருக்குது. நாயின் சுதாக்குட்டி தெரியாமல் தட்டுறாங்க பிள்ளை தான். நீங்கள் இங்கே சோளம் கிடைச்சிருக்கு. கோப்பில் வாங்கினது சோளம். வீடியோ ஒன்றரை ஆயிடுச்சு. எப்போ போட்டு எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியலை. பார்ப்போம் இன்றைக்கு என்ன டைம் ஆகும்ண்டு. பத்துமா இன்றைக்கு? காஞ்சல போடணும், பச்சையில் போடக்கூடாது. நாய் நெருங்கி நூறணுமா? இல்லை, அப்படியே கறியில் பிடிச்சாச்சு. சுவர முடைங்க மைஸ் சுதக்குட்டி. வாண ஆமாம் சுடக்குட்டி. இந்த பாடலையும் கட்டுட்டு வாங்க. சொல்ல பாட்டு படிச்சு கட்டுங்க. சிங்கிச்சா மஞ்ச வண்ண வசதியான சிங்கிச்சா மினிக்கி மினிக்கி கனிமா வாதி சோதவாத மந்தன ஆட பசியாசி. பேருந்து எனக்கு தெரியாது. பாடிய தம்பதிங்கனே நமிதா கோதனே குதினமியதினனே வாத அமதினனே என்ன அம்புல தச்சானே நபதி ஓதுமியதினனே ஊரி கண்டினியனாய் வெந்தோண்டியாய் என்னதை தாச்சோ மூயாய் கத்திக்குவனாயோ என்னதி ஊயாய் என்னதி அரணே நெஞ்சுக்குள்ள என்னதியாகு உன்னதினாயோ வந்ததில்லை வாயு வினமனமாயோ என்னதியாகு உன்னதினாயோ வந்ததில்லை பார என்ன ஒரு மாயம். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே.
குட் கட்டிக்கார புள்ள. ம் நீங்கள் ஆரஞ்சு செய்ய விரும்பி சொல்லி காட்டுங்க. எங்க காக்கா? காக்கா உங்களோட அப்பாவுக்கு பேசாம உங்களோட அம்மாண்ட ஊதுக்குள்ள வண்டி கொடுத்துக்கலாம். அடுப்பு கொண்டு ஊது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. அதுல கட்டி சொல்லுவீங்கள் இது இல்லை என்னன்னு சொல்லி போட்டோடு வருதன் சோளம். சுதா குட்டி என்ன பாடுபடுத்துறான்னு பார்ப்போம். சோளம் சுட்டு எடுத்தாச்சு, பொண்டு போட்டாச்சு. அனே சிக்கனையும் வைக்க போகிறோம் மேலே. சோளம் சுட்டு சாப்பிட அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட். யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க? வாசம் அப்படி இருக்கும். பார்க் ஃபுல்லாக சோளம் சுடுற வாசமாக தான் இருக்கும். அதோட எப்படியே சிக்கனையும் போடுவோம். மூண்டு போடோட காணும், பக்கத்துலேயே பிஷ்ஷும் போடலாம். மசாலா எல்லாம் வீட்டே நான் ரெடி பண்ணி ஊற வச்சு ஒரு மணித்தியாலம் கூட ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்சு தான் கொண்டு வந்தேன் நான். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லாலாம் ஊர் மசாலா போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தேசிப்புளி, மற்றது வெள்ளைப்பூடு பவுடர் போட்டுறான், இஞ்சி பவுடர் போட்டு நான் எல்லாமே போட்டு பிரட்டி வச்சுட்டு இங்கே எடுத்து கொண்டு வந்தேன். எல்லாமே இங்கே கொண்டு வந்து செஞ்சு கொண்டு இருக்க முடியாது, அதனால் வீட்டை பிரட்டி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு விரைய எடுத்துகிட்டு வந்தது. அதோட சிக்கன் பூஸ்ட்டும் கொண்டு வந்தேன் நான். இதெல்லாம் மேலால் அந்த பொலித்தின் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு தான் கிரில்லில் போடணும். நாங்கள் பொரிக்கிறதையும் விட இப்படி கிரில்லில் ஓவனில் வைக்கும்போது டேஸ்ட் தானே டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே ஆத்து மீன், இதான் இங்கே கடைகளில் இருக்கும். நாங்கள் தமிழ் கடைகளில் வந்த மீன் பட்டி வாங்கிட்டு வரோம், நாங்கள் முழுசாக வாங்குறது இல்லை. அதனால இந்த மீன் கூட நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. வேணும் முடியும். மேலால் உப்பு தூவிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோளம். என்னது அது மீனும் இதில் புளிக்கலாம் செஞ்சுட்டு வைக்கும். கூட சாப்பிடுவாங்க. மீன் தான் அப்படி அந்த தோல் கொஞ்சம் ஒட்டிட்டு கம்பியில் அந்த ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது மெதுவாக தான் திருப்பணும், மெதுவாக தட்டி தட்டி ஒரு மாதிரி திருப்பியாச்சு. மேலே தோல் தான் கறின மாதிரி இருக்குது, மீன் அப்படியோ வெந்து போயிருக்குது கருகையில். சாப்பிடாம நல்லா நித்திர போகுது சுடர் குட்டிக்கு. என்ன என்னால் தான் தெரியுது.
கூட்டிட்டு பெரிய பேருங்க ஊங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா என்ன அப்படியா வெயில் பிடிக்குது மூடி விட்டு ஆப்ரேஷன் நடக்கும். வீடியோ எடுத்துட்டு மேலெல்லாம் மூடிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களோட சிக்கன் பொண்ணு மணி தான் நிறுத்துறேன். சாப்பாடு முடிஞ்சுது. கிரில் போட்டு கொண்டிருந்தோம். போட்டு முடியுது. ஒரு பாட்டி வந்து சொன்ன வெள்ளைக்கார இன்றைக்கு வெயில் கூடையா கிரில் போடக்கூடாதான்னு சொல்லி உடனேயுமே நிப்பாட்ட சொன்னால் பிறகு உடனேயுமே நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போது ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன். ஐஸ்கிரீம் கடையில் க்ரௌடோ தெரியலை. போயிட்டு பார்ப்போம் என்ன மாயன். பாதையை பாருங்க. Gut. எல்லாம் சுட குடின வாய பாருங்க. சுடமாண்ட வாய ஜீவண்ணா அடிய பாருன்னு சொல்லுங்க. சுதாக்குடி அடிய பார். அடிய பார்த்ததோ சொல்லுங்க. ஐயோ சுரமாடிங்க. அடிய பார்த்ததோ சுதரமாண்ட அடிய பார்த்ததோ அடிய பார்த்ததோ சுரமங்கடம் போல் சுதகுடி போலங்கம்மா. எங்க போல் அதுக்குள்ளே கொண்டு வரைஞ்சிட்டு நிற்கிறீங்க காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள பிஸ்டிக்குது. சுதரமாண்ட போல் இன்னும் அப்பா காணையில புளி பதங்குது பாயிரத்துக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.